14,000க்கும் மேலான சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆபீஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சட்டத்துக்கு கண்ணு கை கால் அதெல்லாம் கிடையாது. நான் வியாபாரம் பண்ணும்போது பேடிஎம்மில் வந்து 40 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, நோட்டீஸ் வந்து. இப்போ நான் ஒரு வியாபாரி, எனக்கு ஒரு 39 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு. எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை இல்லை. ஜிஎஸ்டி சட்டத்துப்படி சைது பொருள் பற்றி இல்லை, டர்ன் ஓவர். ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டி இருக்குங்களா? இப்போ உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்துருச்சு. தெரியாத பண்ண தப்பு, தெரிஞ்ச பண்ண தப்புனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிருந்ததுன்னா அதை கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ரெண்டும் வரும், வெறும் ஃபைன் இல்லை. நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமாங்க? 40 லட்சம் டர்ன் ஓவர் மேலே போகக்கூடாதுன்னு அதை அமைக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இந்த லிமிடேஷன்ஸ் எதுவுமே கன்சிடர் ஆகாமல் கம்பல்சரி ஜிஎஸ்டி இருக்கணும்னு ஏதாவது இருக்கு? இந்த கியூஆர் கோட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல செயலுங்களா? 100க்கு 100 பேர் கியூஆர் கோட் எடுத்து தான் நடக்கும். 10 பேர் எடுக்கலன்னா எல்லாம் அங்கே போவாங்க. பாஸ்வாலா நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை 2017 வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க, எப்பேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலுமே வேட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸ்னு விதவிதமாக டேக்ஸ் கட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இந்தியன் ரீஃபார்ம்ஸ், எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஜிஎஸ்டியை வந்து 2017 அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அது ஒரு மிகப்பெரிய ரீஃபார்மாக மாறுது. யூனிஃபைடு சிங்கிள் டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு நம்ம இந்த ஜிஎஸ்டி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக கர்நாடகாவில் வந்து 14,000க்கும் மேலான சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலயமா உங்கள் ரெக்கார்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது நீங்கள் இந்த 40 லட்சத்தான அந்த லிமிட்டை வந்து தாண்டிருக்கீங்க, ஆனால் சில பேர் இன்னும் ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணலை, ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அதை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பேசியாகணும். ஏன்னா இப்போ கர்நாடகாவில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்னு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. கடந்த 40 வருஷமா டாக்ஸ் பிராக்டிஷனரா இருக்கக்கூடிய ஆர்ஜி முரளிதர் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, இந்த ஜிஎஸ்டினா என்ன? இப்போதைக்கு நம்ம கர்நாடகாவில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி நம்ம பிஸ்னஸ் பீப்புள் ஹேண்டில் பண்றது? எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து இது உருவாக்கிட்டு இருக்கு? முதல்ல நாங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது கர்நாடகா பார்டர்ன்ட்டு கிடையாது. ஜிஎஸ்டி இஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி, ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி. கண்டிப்பாக ஜிஎஸ்டி சேம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ட்டு ஒரு பாடி பண்ணியிருக்கு. தட் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. அது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி கிடையாது. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஆக்ட், சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக்ட். ஆக்டில் என்ன ஆகும்? ஒரு உத்தேசம் இருக்கும். இந்த உத்தேசம் என்ன? வரி, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டைமில் ஆன ப்ராப்ளம் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஜென்ரலி நோட்டீஸ் சீக்கிரம் வந்திருக்கணும். இப்போ எதுக்கு வந்தது? நான் வியாபாரம் பண்ணும்போது பேடிஎம்மில் வந்து 40 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, நோட்டீஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ரூல்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு வியாபாரி, இப்போது நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆக்ட், ஒரு சட்டத்துக்கு கண்ணு கை கால் அதெல்லாம் கிடையாது. ரூல்ஸ் இருக்குது. 40 லட்சம் தாண்டினா ரிஜிஸ்டர் பண்ணு. இப்போ நீங்கள் வெறும் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் டேக்ஸ் வராது. வெறும் பால் அந்த மாதிரி இருந்தால் டேக்ஸ் வராது. செப்பரேட் லிஸ்ட் இருக்குது, எக்ஸாம்டட் லிஸ்ட். டர்ன் ஓவர்ன்றது அக்ரிகேட் டர்ன் ஓவர், மொத்தமாக நீங்கள் சேல்ஸு. இப்போது சேல்ஸ்ன்னா எப்படி நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது? எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர பணம் எல்லாம் சேல்ஸ் கிடையாது. ஓகே. ஆமாம். இப்போ நான் ஒரு வியாபாரி, எனக்கு ஒரு 39 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு. எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கலாம். ஆமா அந்த அது அக்கவுண்ட் வந்திருக்கும்.
அந்த முறையாக நான் 40 லட்சம் தாண்டி இருப்பீங்க. எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஓகே. வியாபாரி நோட்டீஸ் வருது சகஜம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வரும், லேபர்லேருந்து வரும், கார்பரேஷன்லேருந்து ரிப்ளை கொடுக்கணும். உடனடியாக இம்மிடியட்டாக ரிப்ளை கொடுக்கணும். ஏன் டர்ன் ஓவர் இதுக்கு வராது, இந்த காரணத்துக்காக நான் 40 லட்சம் தாண்டி இருக்கேன், கைண்ட்லி ட்ராப் தி ப்ரொசீடிங்ஸ். தமிழில் எப்படி சொல்கிறேன்? ஓகே. டெஃபினெட்லி கவர்மெண்ட் அதுக்கான ஒரு இதே எடுக்கணும். ஸோ இந்த விவரத்தை எந்த ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த விவரத்தை வந்து அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும். இப்போது சின்ன வியாபாரின்ட்டு டெஃபினேஷன்னு ஜிஎஸ்டி சட்டத்துப்படி சைஸு பொருள் பற்றி இல்லை, டர்ன் ஓவர். 40 lakhs மேலே வந்தால் நீ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் ஆன வியாபாரியாக இருக்கணும். எங்களுக்கு கீழே நீ வந்தது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்னால இது ஒரு லைட்டர் வெயின் சொல்கிறேன். ஒரு சின்ன டேங்க்கில் 4 மீன் இருந்ததுன்னா யாரும் பிடிக்க வராத மாட்டாங்க. ஒரு அவ்வளோ மீன் சேரணும் கண்டிப்பாக, அப்போ தான் பிடிக்க வருவாங்க. இப்போ அவ்வளோ மீன் சேர்ந்துருக்கு, அதுக்கு தான் நோட்டீஸ் வந்திருக்கு. எல்லாரும் ஒன்றா மாட்டியிருக்காங்கன்ட்டு இல்லை, இட்ஸ் அ குட் திங். டிஜிட்டலைசேஷன் ஒரு அவேர்னஸ் இப்போதான் உருவாகுது. காரணம் இந்த நோட்டீஸ் வரத்துக்கு டிஜிட்டலைசேஷன் ஒரு காரணம். ட்ரூ. எங்கள் எக்கானமி நல்லா நடந்துன்னு தெரியறதுக்கும் இது ஒரு காரணம். இன்றைக்கி 18,000 பேருக்கு வரும், நாளைக்கு 1 லட்சம் பேர் இருக்கும், நாளைக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மட்டும் எல்லாருக்கும் வரும். இந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு அவேர்னஸாக மாறி இருந்ததுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து தப்பிச்சுக்கலாம். கண்டிப்பாக. ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு 40 lakhs டர்ன் ஓவரில் யார் யாருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலையோ அவங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஓகே. கேரண்டி நோட்டீஸ் வரணும் சட்டப்படி. ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு சான்ஸ் என்ன இருக்குதுன்னா, கவர்மெண்ட் கேன் டிசைட் டர்ன் ஓவர் லிமிட் நாங்கள் ஜாஸ்தி பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் பண்ணுவாங்களா? நிறைய வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். அம்னெஸ்டி ஸ்கீம் வந்திருக்கு. டேக்ஸ் இப்போ இத்தனை நாள் கட்டாதவங்க கட்டினா இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரும், காம்போசிஷனில் 1% கட்டலாம். இந்த ஜிஎஸ்டி ஸ்கீமில் இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஸ்டினில் சொல்லின்னு இருக்கேன், 40 lakhs டர்ன் ஓவர் ஆகிற வியாபாரி, சேவை இல்லை, சேவைக்கு 20 லட்சம், வியாபாரத்துக்கு 40 லட்சம் இருக்கிறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை. கிட்ட இருக்கிற டேக்ஸ் ப்ராக்டிஷனர்கிட்ட போயிட்டு தெரிஞ்சுண்டு பண்ணுங்க. ஒரு வியாபாரி டேக்ஸ் பற்றி, அக்கௌண்ட்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வியாபாரி வியாபாரத்தை பற்றி தான் பார்க்க முடியும். பொதுவாக எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நியரஸ்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கேன் ஆல்சோ ஹெல்ப். ட்ரூ. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்க இந்த டர்ன் ஓவர் இந்த மாதிரியான டைப்புக்கு இருக்குது. ஸோ அந்த ஜிஎஸ்டியில் எந்தெந்த மாதிரியான டைப்ஸ் இருக்குது சார்? இப்போது 2 ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்கும். 40 lakhs யூ ஷுட் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் வாங்கணும், அவங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிறது? ஸோ அப்ளிகேஷன் இருக்குது. ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் அட்ரஸ்ஸு, சொந்த வீடு இருந்தால் நீங்கள் டேக்ஸ் பெய்டு ரிசிப்ட்டு, உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில், வாடகை கடை இருந்ததுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், இவ்வளோ கொடுத்து அப்ளை பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். அதில் என்கொயரி ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எங்கிட்ட வாடகைக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு கடை வாங்கியிருக்கீங்க. ஆனால் என் எலக்ட்ரிசிட்டி பில் எங்கள் அப்பா பேர் மேலே இருக்கும். ஓகே. அக்ரிமெண்ட் நீங்கள் என்கிட்ட பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு டேலி ஆகலை, அக்ரிமெண்ட் இஸ் வித் முரளி, பட் எலக்ட்ரிசிட்டி பில் அப்பா பேரில் இருக்கு, கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்லேயே திஸ் இஸ் மை ஆர்ஆர் நம்பர் அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டோட கொடுத்தா திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு, அப்ளை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இட்ஸ் ஈஸி ப்ரொசீஜர். இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய டேக்ஸ் ப்ராக்டிஷனர் இன்னர் ரவுண்ட் ஆல் அவைலபிள். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்த பின்ன இப்போது இந்த பிரச்சனையில் நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ரு மறந்துட்டோம். ஓகே. 40 லட்சம் என் டர்ன் ஓவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் கணக்கு வைக்கணும் இல்லையா? உண்மை.
40 லட்சம் இந்த ஆகலை சார்ன்னா ஒத்துக்க மாட்டாங்க. 40 லட்சம் ஆகலைன்றதுக்கும் நான் கணக்கு வைக்கணும். கண்டிப்பா 40 லட்சம் ஆயிருக்குன்றது தானாகவே தெரியும். தெரிஞ்சிடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது கணக்கு வைக்கணும். ம் என்ன சொல்லுவாங்க, பர்ச்சேசஸ், சேல்ஸ், டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்கோம், டேக்ஸ் எவ்வளோ. இந்த சிஸ்டமில் 2 மாதிரி வரும். ஒன்று, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கட்டின டேக்ஸு உங்களுக்கு வாபஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ். ஓகே. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. நீங்கள் வியாபாரியாக வாங்கினா அதுக்கு 12% டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஓகே. வாங்கின வேல்யூ 100, நீங்கள் கட்டியிருக்கிற டேக்ஸ் 12. ஓகே. அதை 10 ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டு விற்கிறீங்க. 110 ரூபா, 13 ரூபாய் 20 பைசா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே. 13, 20 நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்க டேக்ஸு கவர்மெண்ட்டுக்காக, அது கவர்மெண்ட்டுக்கு போகும். இல்லை, இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கட்டியிருக்கிற 12 ரூபா நீங்கள் உங்களுக்கு விற்றவனுக்கு வரி கொடுத்துருக்கீங்க. ஓகே. அவன் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகே. இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண டேக்ஸ் 13, 20, பே பண்ண டேக்ஸ் வாங்கும்போது 12, டிஃபரன்ஸ் 1, 20 கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது ஜிஎஸ்டி ரெகுலர் சிஸ்டம். ஓகே. இன்னொரு சிஸ்டம் 1,50,00,000 மட்டும் டர்ன் ஓவர் மேலே 1% கட்டினா போதும். ஓகே. ஜெனரலி நான் அட்வைஸ் பண்ணுறது, இனிஷியலி இந்த காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போயிடுங்க. நாங்கள் சின்ன வியாபாரி யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்கீமுக்கு போனால் நல்லது. இந்த 1 crore சொல்கிறீங்க, 1,50,00,000 லிமிட் இருந்து 1% டேக்ஸு. ஓகே. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மற்றொரு வியாபாரி உங்ககிட்ட வாங்க முடியாது. மற்றொரு மேனுஃபேக்சரர் உங்ககிட்ட வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் வாங்கின இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவனுக்கு கிடைக்காது. ஓகே. ஓகே. நீங்கள் ரெகுலர் ஸ்கீமில் சார்ஜ் பண்ணால், இப்போ நான் ஒரு வுட் வாங்கி ஒரு ஃபர்னிச்சர் பண்ணுறேன். வுட்டு வாங்கும்போது டேக்ஸ் கட்டியிருக்கேன். நான் ஃபர்னிச்சர் பண்ணி விற்கும்போது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். அப்போ நான் அந்த கலெக்ட் பண்ண டேக்ஸில் இந்த வுட்டு வாங்கிறதுக்கு கொடுத்த டேக்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அது இன்டைரக்ட் டேக்ஸா? டைரெக்டாக. காம்போசிஷன் ஸ்கீமில் அது வராது. ஓகே. அவனுக்கு வராது. அவனுக்கு 1% லாஸ் ஆகும். ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கலாங்களா? எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கணுன்னா, இப்போது ஐ ஹேவ் பாட் ஒன் ஹேண்டில். சேர் மேனுஃபேக்சருக்கு ஒரு ஹேண்டில் வாங்குகிறேன். ஓகே. ஒரு லெக் பீஸ் வாங்குகிறேன், வீல்ஸ் இருக்கிறது. ஏ கிட்டேருந்து ஹேண்டில் வாங்கியிருக்கேன், பி கிட்டேருந்து லெக் வாங்கியிருக்கேன், சி கிட்டேருந்து சீட் வாங்கியிருப்பேன். இது 3 அசெம்பிள் பண்ணி நான் 1000 ரூபாய்க்கு அந்த சேரை விற்கிறேன். விற்கும்போது நான் 18% டேக்ஸ் வசூலி பண்ணுறேன். ஓகே. 180 ரூபா. ஓகே. நான் கட்டும்போது வாங்கின டேக்ஸை நான் என்ன பொருள் வாங்கினேனோ அப்போ கட்டின டேக்ஸை இதில் மைனஸ் பண்ணிக்கலாம். இஃப் தட் பர்சன் இஸ் அ ரெகுலர் சப்ளையர் ஹூ இஸ் அண்டர் டேக்ஸ் கலெக்ஷன் இன்புட் அவுட்புட் ஸ்கீம். ஓகே. அவர் 1.5 crores லோயர் லிமிட்டில் இருந்து காம்போசிஷனில் இருந்தால் நான் 1% கொடுத்து வாங்கியிருப்பேன், ஆனால் எனக்கு இன்புட் டேக்ஸ் வராது. அப்போ நம்ம கொடுக்குறவங்களுமே அந்த ஒரு இதில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இது வந்து அந்த சிஸ்டமில் இருந்தால் வரும். ஓகே. 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 இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுன்னா இட் வில் டேக் அரௌண்ட் 1.5 hours. இம்மிடியேட் இருக்கிற ப்ராப்ளம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 40 lakhs டர்ன் ஓவர் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறது. பேடிஎம் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்ஸில் 40 lakhs ஆகிருக்குது. நாங்களே ஒரு பிரச்சனை பண்ணிக்கலாம். பேடிஎம் ஆன்லைன்லேயே 40,000 இருந்ததுன்னா கேஷ் எவ்வளோ ஆகிருக்கும்? கண்டிப்பாக அதுக்கும் டேக்ஸ் வரும். ஸோ அதை பற்றி யோஜனை பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, சேஃப்கார்டு பண்ணுறது எப்படியோ, இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. கர்நாடகத்தில் நடந்தது. வேறு இடத்துல நடக்கிறதுக்கு முன்னால் கரெக்டாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி டேக்ஸ் கட்டணுமோ அதை பற்றி யோஜனை பண்ணணும். ஸோ முக்கியமாக எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் உங்களோட டர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை 40 lakhs எக்ஸீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா 20 lakhs ஆனுவல் டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போது அடுத்ததாக தமிழ்நாட்டில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு,
நெக்ஸ்ட் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன? இப்போ பாருங்கள், உடனே நான் என் புக்ஸை பார்க்குறேன். ம். எப்படி பார்ப்பேன்? என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பேன், என் பேடிஎம் பார்ப்பேன். 40 லட்சம் கிராஸ் ஆகிருக்குன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். சிம்பிள். வாங்கணும். அதுக்கு ஆனப்புறம் நடக்கிற வேலைங்க, ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங், அக்கௌண்ட்ஸ் கீப்பிங், அதெல்லாம் தானாகவே சிஸ்டமில் வரும். ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டி இருக்குங்களா? இப்போ உங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் வந்துருச்சு, ஆனால் அவங்க யாரும் ஜிஎஸ்டி இது பண்ணலை. இப்போது ஃபைன்ன்றது உங்கள் பக்கத்துலேருந்து டிஃபால்ட்ன்றது ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ சட்டப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தெரியாத பண்ண தப்பு, தெரிஞ்ச பண்ண தப்புனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிருந்ததுன்னா அதை கட்டும்போது இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ரெண்டும் வரும். வெறும் ஃபைன் இல்லை, பெனால்ட்டியும் வரும், இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஓகே ஓகே. 4 வருஷத்துக்கு, ஃபஸ்ட் இயருக்கு 4 வருஷம் வரும், செகண்ட் இயருக்கு 3 வருஷம் வரும், தேர்ட் இயருக்கு 2 வருஷம் வரும், அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறது? there is a portal called GST portal. ஓகே. You will have to அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ணால் 2 வழி இருக்குங்க. ஈஸி வழி, நியரஸ்ட் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் கிட்ட போனால் அவர் வாங்கி கொடுப்பாரு, ப்ரொசீஜர் பண்ணி. நாங்களே பண்ணணும், ரொம்ப நல்ல விஷயம் நாங்களே பண்ணுறது. ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. எதில் கொடுக்க வேண்டிய ப்ரூஃபு? ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ப்ராடக்ட் ப்ரூஃப், அக்ரிமெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி. இது சிஸ்டம் ஈஸி. இப்போ ஒரு சிஸ்டம் உள்ளே வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி. நான் எப்போவுமே சொல்கிறது வியாபாரிங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கடைக்கு வந்த உடனே கடவுளுக்கு ஒரு நமஸ்தே, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஜிஎஸ்டி பாருங்கள். இட் வில் டேக் 5 minutes, 5 நிமிஷம் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்ஸ் பாருங்கள். இப்போது முதல்லலாம் நாங்கள் மேனுவல் அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது இன்றைக்கி 10 பில் ஆச்சுன்னா அந்த 10 பில்லு டோட்டலு 10வது பின்னால் எழுதியிருப்போம் 1500 ரூபா. அடுத்த நாள் 20 பில் ஆச்சுன்னா அடுத்த நாளைக்கு அந்த 1500 ரூபா கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த நாள் டோட்டலும் போடுவோம். ஓகே. ஒரு நாளும் நீங்கள் 10 நிமிஷம் வேலை. அப்படி பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் 40 லட்சம் வருவீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ கண்டினியூஸாக 1,80,000 மந்த்லி ஆச்சுன்னா இட் இஸ் குவைட் நேச்சுரல், நீங்கள் வருவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், இன்புட் டேக்ஸ் பெனிஃபிட் வரும். இப்போது ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு ஆத்தரைஸ்டு குரூப்லேருந்து வாங்கியிருக்கீங்க, லெட்டஸ் சே ஆவின் பால். ஆவின் பாலோட வேறு என்னெல்லாம் ஐட்டம் வரும்? பிஸ்கட் வரும், டைரி ப்ராடக்ட்ஸ், பால், அதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்குது. பாலுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே. கண்டென்ஸ்டு மில்க்குக்கு டேக்ஸ் இருக்குது. பியூர் பாஸ்சரைஸ்டு மில்க்குக்கு டேக்ஸ் கிடையாது. அவங்கக்கிட்ட இந்த பில்லு வந்தாச்சு. யாருக்கு வந்திருக்கு? ஆர்ஜி முரளிதருக்கு பில் வந்திருக்கு. இப்போது நான் ஆவின் கம்பெனியை கவர்மெண்ட்டாக கேட்டால் ஆவின் கம்பெனி ஈஸியாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். முரளி இந்த வருஷத்தில் என்கிட்டேருந்து 50 லட்சம் ரூபா பொருள் வாங்கியிருக்காங்க, அதில் 10 லட்சம் ரூபா பொருள் டேக்ஸபிள், 40 லட்சம் ரூபா பொருள் வெறும் பால். ஓகே. அப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். கண்டிப்பாக 10 லட்சத்துக்கு டேக்ஸேஷன் வரும். ரெண்டாவது பிரச்சனை, நீங்கள் வாங்கும்போது டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, அந்த டேக்ஸும் சேர்த்து உங்கள் ப்ராஃபிட்டும் சேர்த்து விற்றுருக்கீங்க. உங்கள் ப்ராஃபிட்டில் அந்த டேக்ஸ் எலிமெண்ட்டும் இருக்குது. அது அரசாங்கத்துக்கு போகணும். 1% போயிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் விற்கும்போது கலெக்ட் பண்ண டேக்ஸில் போயிருக்கணும். இந்த 2 ப்ராப்ளம். மூணாவது, நான் கணக்கே வைக்கல. ஆவினில் இருந்ததுன்னா கணக்கு இருக்கும், பிரிட்டானியா பிஸ்கட்டுன்னா கணக்கு இருக்கும், காட்ரேஜ் வேறு இருந்து வாங்கினா கணக்கு இல்லை. வித்த கணக்கு பேடிஎம்மில் இருக்குது. அவங்க நோட்டீஸ் வரும் உங்களுக்கு, பேடிஎம்லேருந்து இவ்வளோ உங்களுக்கு வரவு வந்திருக்கு. வரவு மீன்ஸ் இன்ஃப்ளோ. இது சேல்ஸ்லேருந்து வந்தது எவ்வளோ, பாரோடு எவ்வளோ, கிஃப்ட் எவ்வளோ. ஓகே. சம்டைம் தெர் வில் பி சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகே. நான் வந்து ஒரு 1000 ரூபா பொருள் வாங்கின்னு போயிருப்பேன், சாயங்காலம் ஒரு 200 ரூபா 250 ரூபா பொருள் வாபஸ் கொடுத்துருந்தா அந்த கடைக்காரன் எனக்கு 250 ரூபா கேஷ் கொடுத்துருப்பாரு. அது இருக்காது, அது கணக்கில் இருக்காது, பர்ச்சேசஸ் கணக்கில் இருக்காது. இந்த ப்ராப்ளம் வரும். இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னா முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமாங்க?
40 லட்சம் டர்ன் ஓவர் மேலே போகக்கூடாதுன்னு அதை அமுக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? ஆமாம். இல்லை. 40 லட்சம் டர்ன் ஓவர் ஆச்சுன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு பிரேக் ரெக்கார்ட்ஸ் கீப் ரெக்கார்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ இங்கே கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்லேருந்து இப்போ எங்களை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துட்டுருக்கு, நோட்டீஸ். ஓகே. இட் இஸ் கோயிங் டு பிரேக் அவர் பிஸ்னஸ் நோட்டீஸ். ஸோ வி ஷுட் ஹேவ் ரெக்கார்ட்ஸ். கண்டிப்பாக. ஸோ இப்போது லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும், 40 lakhs இருக்கணும், 20 lakhs இருக்கணும், கண்டிப்பாக அவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும்னு இருக்குது. சம் கேசஸில் வந்து அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணலைன்னா கூட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன்? ஆப்ஷனல். ஆப்ஷனல். வேணும்னா வாங்கலாம். நான் இன்றைக்கி வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், எனக்கு உடனே கொடுத்துருனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். ஓகே. வாங்கக்கூடாதுன்ற சட்டம் இல்லை. வாங்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு டேலேருந்தே நீங்கள் டேக்ஸும் கலெக்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு டேலேருந்தே 1% கட்டலாம். ஓகே. இன்கேஸ் ஆப்ஷன். ஓகே, அதுவுமே ஆப்ஷனல். ஆப்ஷன். இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே கன்சிடர் ஆகாமல் கம்பல்சரி ஜிஎஸ்டி இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். ஓகே. ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்குது. 3 மாதிரி வரி இருக்குது. ஓகே. ஒன்று ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே. ஸோ தமிழ்நாடு பார்த்த மட்டும் தமிழ்நாடு ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ். ஓகே. அனதர் ஒன் இஸ் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சிஜிஎஸ்டி. பட் ஸ்டேட் டு ஸ்டேட் போகும்போது ஐஜிஎஸ்டின்னு வரும், இன்டிகிரேட்டட் சேல்ஸ் டேக்ஸ். ஓகே. எக்ஸ்போர்ட்டுக்கும் ஐஜிஎஸ்டி வரும். ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்கே இந்த ரெக்கார்ட் நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொக்கோ கோலாவா இதை நான் வாங்கினா கேஷ் கொடுத்து பண்ணாலும் உங்ககிட்டேருந்து பொருள் எனக்கு வந்திருக்கு, நான் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருக்கேன். ஓகே. பேடிஎம் அந்த மாதிரி யூபிஐ வந்தால் பொருள் எனக்கு வந்திருக்கு, பேமெண்ட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்திருக்கு, உங்கள் ரெக்கார்டெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ 40 lakhs transferring. See, nowadays, if you cross 3 lakhs to 3,50,000 turnover per month, which amounts to ஒரு 10,000 ரூபாய் per day. ஸோ கவர்மெண்ட் தப்பு. ஏன் நான் சொல்கிறது, கவர்மெண்ட் இந்த லிமிட்டை 1 crore பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் லிமிட். வியாபாரிகளுக்கு நிறைய உதவியாகும். பேடிஎம் டிஜிட்டலைசேஷன்ன்றதுக்கு ஒரு மீனிங் வரும், தாராளமாக வியாபாரம் பண்ணலாம். இப்போது இந்த காலையில் 6 மணிக்கு வந்து கடை திறந்து ராத்திரி மட்டும் இருந்து ஜிஎஸ்டி இந்த தலைநோவெல்லாம் இருக்காது இருக்கணும்னா லிமிட் 1 crore கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும். ஆனாலும் இப்போது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிற ரூல்ஸ் 40 லட்சம் டர்ன் ஓவர் தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒருவேளை ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து பே பண்ணுறதுக்கோ டிலே ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பெனால்ட்டி ஃபைன் அப்படின்னு வரப்போ எந்த மாதிரி பர்சன்டேஜ் ஏதாவது இருக்குங்களா அவங்க சார்ஜ் பண்ணுறது? காம்போசிஷன் ஸ்கீம் இருக்கிறவங்க ஒன்ஸ் இன் 3 months பே பண்ணலாம். பே பண்ணி இல்லைன்னா நான் இந்த மாதம் ஜூன் மாதம் பேமெண்ட்டு ஜூலை 10ஆம் தேதி உள்ள என் சேல்ஸ் அப்லோட் பண்ணணும். அப்லோடுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் மாதிரி மாதம் எங்கள் சேல்ஸ் எப்படி இருக்கும்? 2 விதமாக இருக்கும். ஒன்று டைரக்ட் கன்சியூமருக்கு பண்ணியிருப்போம், ஓகே. இன்னொரு வியாபாரிக்கு பண்ணியிருப்போம். இன்னொரு வியாபாரிக்கு பண்ணியிருந்தால் அவன் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணால் அவனுக்கு இன்புட் கிரெடிட்க்கு அவன் அக்கௌண்ட்டுக்கு அது போகும். இப்போ பேடிஎம் அக்கௌண்ட் பண்ண மாதிரி போகும். அந்த டேக்ஸை நாங்கள் 20ஆம் தேதி உள்ள கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் 3B ஃபைல் பண்ணணும். ஓகே. காம்போசிஷன் ஸ்கீம் இருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் இன் 3 months ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 22ஆம் தேதி உள்ள கட்டணும். தட் இஸ் ஃபார் தி அதர் ஸ்டேட்ஸ். யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 24 டைம் இருக்குது. ஓகே. இன்கேஸ் டிலே ஆச்சுன்னா பர் டே 25 rupees சிஜிஎஸ்டி, 25 rupees எஸ்ஜிஎஸ்டி பெனால்ட்டி. பணம் டேக்ஸ் கட்ட வேண்டியதுன்னா அந்த டேக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே. ஸோ அந்த 18% per annum calculated on daily basis. 100 into 18 divided by 365. சூப்பர். ஸோ இதுதான் வந்து பெனால்ட்டியாக இருக்க போகுது. சார், இப்போ வந்து இந்த லீகல் நோட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து. வந்துருச்சானா இதை நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி வந்து லீகல் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவாங்க? நோட்டீஸ் வந்தது ஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம், what do you call it as
ஜிஎஸ்டி சட்டம் சட்டம் ரூல்ஸ். உடனே ரிப்ளை கொடுக்கணும். ரெண்டு மாதிரி ரிப்ளை கொடுக்கணும். உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, உடனே என் கையில் ரிப்ளை கொடுக்க முடியாது, எனக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அவங்களே கரெக்டாக 30 நாள் டைம் கொடுத்துருந்தா என்னென்னா நீங்கள் 25வது நாள் இன்னொரு 30 நாள் கொடுக்குங்கன்னு கேட்கலாம். பட் 2 நோட்டீஸ் வரும். அப்புறம் ஆர்டர் அசஸ்மெண்ட் நோட்டீஸ் வரும். புக்ஸு ஆன்லைன் 90% ஆன்லைன் அப்லோட் பண்ணலாம். ஆக்ட் டிமாண்ட்ஸ் ஆன்லைன். பட் நிறைய ஆஃபீஸர்ஸு புக்ஸ் எடுத்துருந்து ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ராங் ஆர்டர் ஆச்சுன்னா ரெக்டிஃபிகேஷன் கேட்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது 10 லட்சம் ரூபாய் தப்பாக இருக்கு, நான் அது பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் பண்ண ஆர்டர் தப்பு, இந்த காரணத்தினால ரெக்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு. ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 60 நாள் டைம் இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் போகும். அப்பீலு, கோர்ட்டு, ஹை கோர்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஜென்ரலி நான் சின்ன வியாபாரின்னு பேசிப்போமே, அந்த மாதிரி பேசாத, நான் 40 லட்சத்துக்கு கீழே இருக்கேன், இல்லைன்னா 40 லட்சம் மேலே தாண்டி இருக்கேன் பேசினேன். இந்த மாதிரி லீகல் காம்ப்ளிகேஷன் வராது நிறைய. மேஜர் இஷ்யூஸ். ஸோ நான் ஒரு 12% சார்ஜ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆக்சுவலி 18 பண்ணியிருக்கணும், அது மேஜர் இஷ்யூ. 18 பண்ணுற இடத்துல 12, 12 பண்ணுற இடத்துல 18, இதெல்லாம் மேஜர் இஷ்யூஸ், மெரிட் இஷ்யூஸ். அப்போது chances of escaping is less. We have to pay, but we can justify at the time of sale the usage. நிறைய லீகல் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் கொஸ்டினாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்னு நான் கேட்குறேன். இந்தியாவில் இத்தனை டேக்ஸ் கட்டணும், 18% வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதே யூஏஇ கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கார் ரேட் கம்மியாக இருக்குது, ஜிஎஸ்டி தேவையில்லை. இது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்து இந்த டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கட்டினா தான் நாடோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து வளரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை பொறுத்துங்களா? இது நெசசிட்டி இருந்தால் இருக்குமா, இல்லை இந்தியாவுமே கொஞ்ச நாளில் டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லைங்கிற சுச்சுவேஷன் என்னைக்காவது வருமா? அது ஒரு மக்கள் சார்பாக நான் ஒரு கேள்வி. நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கொஸ்டின். இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுக்குன்னா இது இம்பார்ட்டன்ட். 1,55 lakhs dealers are there, that's all. GST. இடி இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மட்டும் ஒரு போன மாதம் 10 நாள் முன்னாள் மட்டும் 1,55,00,000 பேர் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம இந்தியாவில். எங்கள் பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணால் அது 1%. நெக்ஸ்ட்டு எப்போ tax payers record availability ஜாஸ்தி ஆகுமா அப்போ ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மியாகும். இப்போ என் ஃபேமிலியில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், 10 ரூபாய் இன்கம் வருது, 10 we are able to survive. என் ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் we have to survive. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு செலவு கரெக்டாக நடக்குதோ தப்பாக நடக்குதோ எங்கேயோ லீக் ஆகுதோ அது வேற. மொத்தத்தில் எனக்கு 100 ரூபாய் தேவை. இந்த 100 ரூபாய் 98 rupees கலெக்ஷன் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிஃபிசிட் பட்ஜெட். ஐ எம் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 2 rupees. 102 வந்ததுன்னா இட் இஸ் சர்ப்ளஸ் பட்ஜெட். பட் இதில் எனக்கு இம்போர்ட்ஸில் டேக்ஸ் வருது, which again merged with GST. Petrol tax, which is connected to dollar price. இப்போ இருக்கிற நிலைமையில், இந்த வார் நிலைமையில் டாலர் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். அண்ட் தென் கவர்மெண்ட் சேலரிஸ், பென்ஷனர்ஸ், ப்ளஸ் மிஸ்டேக்ஸ் we do, ப்ளஸ் லீக்கேஜ், இதெல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டிவிஷனில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், லிக்கர், இது விட்டால் மற்றதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸில் தான் வரும். ஸோ நார்மலி ரேட்ஸ் வில் கெட் ஸ்டாண்டர்டைஸ்ட் போக போக. இது
ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில் தான். ராஜகோபாலாச்சாரி 0.5% சேல்ஸ் டேக்ஸ் போட்டார். 0.5%. வெறும் 0.5% தேவை இருந்தது அப்போ. ஆமாம், அந்த 0.5% இங்கே வந்து நின்று இருக்கு. பட் நாங்கள் வந்த வழி ரொம்ப கஷ்டமான வழியாக நிறைய பேருக்கு தொந்தரவாயிருக்கு. பட் இட் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில், யூ ஆர் நேச்சுரலி ரெஜிஸ்டர்ட் பர்சன். பட் தெர் இஸ் அனதர் சப்ளையர் டு, உங்களுக்கு சப்ளை பண்ணுறவன் சின்னவன். He is having a small milling machine or drilling machine. But he can, அவர் டைரெக்டாக டிவிஎஸ்க்கு சப்ளை பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ டிவிஎஸ் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்க்கறது ஜிஎஸ்டி நம்பர் இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உதவியாகாது. இப்போ என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நான் அவங்க அனுப்பணும். நீங்கள் என்கிட்ட வாங்கி அவர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் நிறைய வரும். பட் ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மி பண்ணுறது இப்போ பேசின்னு இருக்காங்க. தெர் மே பி a possibility of merging 12 with 18, whether it becomes 15 or 16 we don't. பேசின்னு இருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லியிருக்கோம், அதில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஒரு ரேட் ஆஃப் டேக்ஸ் மர்ஜ் பண்ணுறது. Oh, so different types. Yeah, 5, 12, 18, 28. One may get merged. சின்ன வியாபாரிக்கு அது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே ஒரு வகையில் அந்த டேக்ஸ் கட்டக்கூடிய இந்தியன் பாப்புலேஷன் இருக்க அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனாதான் டேக்ஸோட அந்த ஒரு இதுவுமே வந்து கம்மியாகும். சரி, இது ஆக்சுவலி டைரக்ட் டேக்ஸ்ன்றது இன்கம் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது இந்த மாதிரி ஜிஎஸ்டி, ஆக்ட்ராய், கார்பரேஷன் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸஸில் சேலரிடு கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக கட்டிடுறது, அந்த ஒரு டிடிஎஸ்ல வந்துடுது. இந்த வியாபாரி கிளாஸ் ஆடிட் பண்ணி கட்டணும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் எங்ககிட்ட இப்போ ஈவன் ஆஃப்டர் இந்த மாதிரி இவன் 1000 கோடி கட்டல, இவனை போலீஸ் பிடிச்சின்னு போனாங்க, அங்கே அதை பிடிச்சாங்க, இது இருந்தாலும் கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரியா கலெக்ஷன் ஆக ஆக ரேட் கம்மியாகும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் பேசுவோம் இல்லையா, எங்கள் அப்பா காலத்தில் ஒரு 10 ரூபா கொடுத்தா எவ்வளோ சேர் அரிசி வரும்னு, இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்கோம். ஏன்னா விலை ஜாஸ்தி, இன்ஃப்ளேஷன், வேல்யூ அடிஷன், ரிக்குவயர்மெண்ட்ஸு, டிமாண்ட்ஸு, மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ரூரல் ஏரியா டு அர்பன் ஏரியா, மைக்ரேஷன், இதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் பிகம்ஸ். ஓல்டன் டேஸில் ஒரு மனுஷனுக்கு பிளட் ப்ரெஷர் வந்ததுன்னா அந்த பிளட் சக்கர் என்ன சொல்லுவாங்க, பூச்சி. பிளட் சக்கர்னு ஒரு பூச்சி இருக்கு, அதை வைப்பாங்களா உடம்புக்கு. ரத்தம் அதை எடுக்கிறதுக்கு. டேக்ஸ் அந்த மாதிரி நினைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வர 100 ரூபாயில் 42 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சோப்பு வாங்குறதுக்கோ டேக்ஸு, கவர்னர் வாங்கினாலும் டேக்ஸ் கொடுக்கணும், ரோட்ல ஒன்றும் மக்கள் வாங்கினாலும் டேக்ஸ். ஸோ அந்த வகையில் எந்தெந்த மாதிரியான பொருட்களுக்கு டேக்ஸ் இருக்கு இல்லை அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் இப்போ சாப்பிட்றதுல பட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. லைஃப் சேவிங் ட்ரக்ஸு, மாஸ்க்கு, மில்க்கு, அந்த தெர் இஸ் a லிஸ்ட், பிக் லிஸ்ட். அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. பட் இட் கம்ஸ் அண்டர் டர்ன் ஓவர். அதுதான் நான் இப்போ கேட்கலான்னு வந்தேன். இப்போ நீங்கள் சில பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பொருட்களை நான் வாங்கி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே, அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி உண்டு தானே? இல்லை, 2 பேருக்கும் 40 லட்சம் கம்மி இருந்தால் இல்லை, விற்கிறவனுக்கும் 40 லட்சம் டர்ன் ஓவர், திருப்பி நீங்கள் அதை வாங்கி விற்று 40 லட்சம் டர்ன் ஓவர், ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. மொத்தத்துல நீங்க அந்த பொருளே டாக்ஸ் இல்லாத அந்த பொருளை வாங்கி விற்பனை பண்ணி வித்தாலும் 40 லட்சம் டர்ன் ஓவர் தாண்டிடுச்சுன்னா நீயும் கட்டிதான் ஆகணும் ஜிஎஸ்டி. ஓகே ஓகே. இது ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பேடிஎம் அந்த மாதிரி யூபிஐ எல்லாம் அவங்க வந்து மார்க்கெட் பண்றாங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க, ஈஸியாகும், இது மேல நாங்க லோன் தருவோம். அந்த லோன் கிடைக்கும்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். இப்போ எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவை, அர்ஜென்ட், நான் உங்கள் கடைக்கு வந்து பாருமா நான் பேடிஎம் பண்ணுறேன், எனக்கு ஒரு 5000 ரூபாய் கேஷ் கொடுத்துருங்க, நீங்கள் கொடுப்பீங்க. நிறைய பேர் அதை வியாபாரமாகவும் பண்ணுவாங்க. 2000 ரூபாய் தரேன், 200 ரூபாய் வச்சுப்பாங்க. அர்ஜென்ட் எனக்கு இப்போ வேணும் பைசா. ஸோ இதுவும் டர்ன் ஓவருக்கு சேர்ந்து இருக்கும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேங்க? நான் முடிவு வந்தான் கேஷ் கொடுத்தேன், எதனா ஒரு லெட்ரு, அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட்டு ஒன்று.
லோனு, மேரேஜ் கிஃப்ட்டு, இதெல்லாம் ஒரு வாட்டி டர்னோட்டில் வந்துடும். அவங்ககிட்ட ஸ்கேனர் இருக்குனாலே அவன் ரெஜிஸ்டர்ட் டீலர் அண்ட் ஜென்ரலி டிக்ளேர் அவங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு தெரியணும் தானே இது விற்று வந்த பணமா விற்காத வந்து பணமான்னு. அது நாங்கள் தான் ப்ரூவ் பண்ணோம். அப்படி இருக்கிறப்ப இப்போ எல்லாருமே வந்து இந்த கியூஆர் கோட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல செயலுங்கண்ணா. கேஷ் அது ஒரு 10-12 நாள் இருக்கும். இட் இஸ் நாட் குட். வியாபாரம் நடக்காது. 100க்கு 100 பேர் கியூஆர் கோடு எடுத்துட்டா நடக்கும். 10 பேர் எடுக்கலன்னா எல்லாம் அங்கே போவோம். உண்மைதான். இந்த கடையில கேஷ் நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய வார்னிங் கிடைக்கும். உங்கள் பர்ச்சேசஸ்க்குன்னா பேமெண்ட் ஜாஸ்தி இருக்குது, நீங்கள் எதனா லோன் வாங்கியிருப்பீங்களான்னு அவன் கேட்பான். இந்த டேக்ஸ் ப்ராக்டிஷனர் கேட்பாங்க, என்னங்க உங்கள் சேல்ஸ்க்குன்னா ஜாஸ்தி பேடிஎம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலாம், இது நான் 50,000 ரூபாய் லோன் வாங்கினேன், இது என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, நான் மாதம் அதை கட்டின்னு இருக்கேன் சொன்னால் அவன் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக எழுதுவாங்க. இல்லைன்னா அக்கௌண்ட்ஸே இல்லைன்னா கவர்மெண்ட் நோட்டீஸ் வருது, நீ உனக்கு இவ்வளோ இன்கம் வந்துருக்கு. சார் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். அந்த சுச்சுவேஷனுக்கு அவரால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஒரு பர்சன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆன் டைம் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே ஆன் டைம் பே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு லோன் ஒன்று வாங்கணும், என்னோட பிஸ்னஸை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் கேட்டு பேங்க்குக்கு போறாரு. அவருக்கு வந்து சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா அவர் ஆன் டைம் சில விஷயங்கள் பே பண்ண முடியாதனால சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கு. லோன் கொடுக்க பேங்க் வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா ஸ்கோரை மட்டுமே காரணமாக வச்சு லோனை கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த மனுஷன் வந்து டேக்ஸ் எல்லாமே நான் என்னோட வீட்டுக்கு எதுவுமே இல்லைனா கூட நான் போய் யூஸ்வலி பிஸ்னஸ் பீப்புள் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு நடுவில் நான் போய் எல்லாம் எழுதி ரெக்கார்டெல்லாம் வச்சு நான் பே பண்ணி இருந்திருக்கேன், எனக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி ஒரு குமரல் ஒன்று வைக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை அவர் சைடு இருந்து அவர் இந்த மாதிரி டீல் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. முதல்ல பேங்க்ல 4 பேர் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் 40 பேர் இருக்காங்க. இப்போ பேங்க்ல 6 பேர் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் 600 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் இருந்தார், வீட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு போவார். உங்கள் வியாபாரம் பிளேஸுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் ஸ்டாக் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒரு 10,000 ரூபாய் லோன் வாங்கியிருந்தான், அவன் கையில் கட்ட முடியல, எதுக்காக கட்ட முடியல செக் பண்ணி சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த டிஜிட்டலைசேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், இது ஒரு வியாபாரிகரணமும். ஒரு சிபில்ன்ட்டு ஒரு கம்பெனி, உங்கள் ஸ்கோர் அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போது முதல்ல நான் இருந்தேன், எங்கள் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ நான் இங்கே உட்காந்து லோன் கொடுக்கணும், என் ஓனர் இன்வெஸ்டர் ஃபாரின்ல. ஸோ இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிபில் ஸ்கோர் 700 மேலே இருந்தால் கொடுக்குவாங்க. But possibilities are there. Bank can take a discretionary decision and still give the loan. Provided you give proper explanation. Intention matters. The loan patti you can do a beautiful program. There are many ways. And the other way, people are not civil lawyer in the car loan, scooter loan, and the மாதிரி வாங்கி கரெக்ட்டா கட்டிட்டு சிபில் ஸ்கோர் ஏத்திடுறாங்க. இப்பலாம் கிரெடிட் கார்டு கூட FD அகைன்ஸ்டா வந்துச்சு. சோ அதெல்லாம் வந்து சர்க்குலேஷன் ஆக்சுவலி வாட் மேட்டர்ஸ் இஸ் மணி ஃப்ளோ. குட் எக்ஸ்பிளனேஷன். சோ என்னதா இருந்தாலும் நீங்க உங்களோட ட்ராக் ரெக்கார்டு, அதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ ஆஃப் மணிலாம் கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. ஃப்ளோ ஆஃப் மணி கீப் ரெக்கார்ட். ட்ரூ. கீப் ரெக்கார்ட் அண்ட் பேமெண்ட் பண்றவங்களுக்கு Paytm இஸ் தி அக்கவுண்டன்ட். உண்மைதான். அவன் தான் எங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும். பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் Paytm இஸ் தி அக்கௌண்ட். பட் நாங்கள் அந்த ரிசிப்ட் எவ்வளோன்னு பார்க்கல, எப்படி வந்ததுன்னு பார்க்கல. பொருள் விற்று வந்ததா, சேவையை பண்ணி வந்ததா, இல்லை ஒரு லோன் மாதிரி வந்ததா, அதை நாங்கள் டிவைட் பண்ணிச்சோம். அது தெரியணும்னா நீங்கள் ரெக்கார்டு வச்சாதான் எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே ரெக்கார்டு. ஈவன் பர்சனல் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆனவனும் ரெக்கார்டு இருக்கணும், எங்கள் ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆனவனாலும் ரெக்கார்டு இருக்கணும், நேஷன் இம்ப்ரூவ் ஆனாலும் ரெக்கார்டு இருக்கணும். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் பிளாக். ட்ரூ. ஸோ இப்போ ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களுக்கு
எந்த மாதிரியான டிப்ஸ் உங்க சைட்ல இருந்து நீங்க கொடுக்குறீங்க as a tax practitioner நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி இருந்துட்டீங்க அப்படின்னா you are safe, you are right, you are good to go அப்படின்னு உங்க சைடுல இருந்து? ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமா? பார்ட் டைம் பிசினஸ் பண்ண முடியாது. வியாபாரம் ரெக்கார்ட்ஸ் இருக்க முடியுமா? என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை? ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 நோட்டீஸ் வருவாங்க வியாபாரிக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும், கார்பரேஷன்லேருந்து வரும், டஸ்ட் கிளீனிங்கு அது, அண்ட் தென் இஎஸ்ஐ, பிஎஃப், அதுக்கெல்லாம் லிமிட் இருக்குது. இப்போ 20 மேலே இருந்தால், இவ்வளோ சம்பளத்துக்கு மேலே இருந்தால் மெயின்டைன் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். இது எல்லாமே நாங்களே பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா தேர் ஆர் ஏஜென்சிஸ் டு டூ திஸ். வந்து பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே பண்ணுவாங்க. மொத்தத்தில் 40 லட்சம் ரூபாய் மட்டும் வியாபாரம் பண்ணி 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது தொந்தரவே இல்லை. ஆனால் ரெக்கார்டு இல்லைன்னா நாங்கள் சம்பாதிச்ச 4 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, நோட்டீஸ் கொடுத்து, பிளட் ப்ரெஷர் ஏறி டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்து இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான டிப்ஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறப்போ can run your business peacefully and successfully. If you want to run your business peacefully, keep records. Keep records. ஒரே ஒரு It விஷயம் will also warn you when to stop. போதும், இதுக்கு மேலே போனால் தொந்தரவு ஆகும்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதும் ரெக்கார்ட்ஸ் தான். இல்லைன்னா நாங்கள் எந்த நிலைமையில போய் சேர்ந்துருக்கோம்னா, என்னடா இது பார்க்காத இப்படி ஆயிடுச்சே ரெக்கார்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகாக எங்கள் கூட இந்த ஜிஎஸ்டியை பற்றின இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வை எங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். Bosswala. Be the boss.